ஹலோ மக்களே, வெல்கம் டு அசல் வைப்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சரியான உங்கள் மூளைக்கெல்லாம் வேலை கொடுக்கக்கூடிய ஒரு கேம் கொண்டு வந்திருக்கேன். மோஸ்ட் ட்ரிக்கி தமிழ் வேர்ட்ஸை கழிச்சு கொடுத்து அதை நீங்கள் சரியான வார்த்தையை கண்டுபிடிக்கிற மாதிரியான ஒரு கேம் இது. மொத்தம் 10 வார்த்தைகள் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அந்த 10 வார்த்தைக்கு நான் ஒரு குட்டி குட்டி குழுவாக கொடுத்துட்றேன். அதை வச்சு ஆன்சர் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்கள். ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டா கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வார்த்தைக்கான க்ளூ என்னென்னா, இப்போ யாரையும் நம்ம மிஸ் பண்ணிக்கிட்டு மைண்ட் ரொம்ப டிஸ்டர்ப்டாக அவங்கள பற்றி நினச்சிக்கிட்டு ஒரு ஃபீலிங்கில் இருப்போம் இல்லையா, தனிமையில் ஃபீல் பண்ணி மைண்டு ஃபுல்லாக அவங்கள பற்றினாலேயே ஓடிட்டுருக்கோம் இல்லையா, அந்த ஃபீலை இப்படி ஒரு வேர்டாக கூட சொல்லலாம். இதுதான் முதல் வார்த்தைக்கான க்ளூவை. இதை வச்சு ஆன்சர் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணாங்க. அடுத்து ரெண்டாவது வார்த்தைக்கான க்ளூ என்னென்னா, யூஸ்வலாக நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு தேர்ந்தெடுக்கிற ஒரு பயண முறையை குறிக்கிற இடம் தான் இது. இந்த வழியில் பயணம் பண்ணணுன்னா நம்ம இந்த இடத்துக்கு தான் போய் ஆகணும். இதுதான் இந்த வார்த்தைக்கான க்ளூவும். இதை வச்சு அந்த வேர்டு என்னவா இருக்குன்றத கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்கள். மூணாவது வார்த்தைக்கான க்ளூ என்னென்னா, கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி தான் இதை நம்ம கண்டுபிடிக்க முடியும். சின்ன விஷயம் போல தான் இருக்கும், ஆனால் அதுக்குள்ளே ரொம்ப டீப்பான ஒரு மீனிங் இருக்கும். இதுதான் மூணாவது வார்த்தைக்கான க்ளூவும். இதை வச்சு ஆன்சர் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்கள். நாலாவது வார்த்தைக்கான க்ளூ என்னென்னா, மனசுக்குள்ளே ரொம்ப டீப்பாக இருந்த ஒரு எமோஷனை சடனாக ஒரு உணர்வு ரைஸ் ஆகி வெளியே வரும் இல்லையா, அந்த சிச்சுவேஷனை குறிக்கிற வார்த்தையாக இது இருக்குது. இந்த க்ளூ வச்சு அந்த வார்த்தைக்கான ஆன்சர் என்னென்னு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்கள். அஞ்சாவது வார்த்தைக்கான க்ளூ என்னென்னா, நம்ம ஃபேஸ்லேயே ரொம்ப ஹைலைட்டான ஒரு பார்ட்னா அது கண்ணு தான். அந்த கண்ணை தனியாக காட்டுறதுக்காக ஸ்பெஷலாக பண்ணுற, கண்ணுக்காக பண்ணுற ஒரு ஒப்பனை இல்லை அலங்காரம் அப்படி கூட சொல்லலாம் இந்த வார்த்தையை. இந்த க்ளூ வச்சு ஆன்சர் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்கள். ஆறாவது வார்த்தைக்கான க்ளூ என்னென்னா, இப்போ நம்ம வாழ்க்கையில் காசு பணமே இல்லைனாலும் இது கிடைச்சாலே போதும், நிஜமான சந்தோஷம் இருக்கும். நம்ம வாழ்க்கையில் இது கிடைச்சாலே அது பெரிய சொத்து தான் சொல்லுவாங்க. அப்படி ஒரு வார்த்தை இது. இதை வெளியே பார்க்க முடியாது, நம்ம வெளியே கண்ணால் பார்க்கக்கூடிய பொருள் இல்லை, ஆனால் நம்ம மனசுக்குள்ளே இருக்க ஒரு நல்ல குணம் தான் இது. இதை வச்சு ஆன்சர் என்னவாக இருக்குன்னு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்கள். ஏழாவது வார்த்தைக்கான விளக்கம் என்னென்னா, நம்ம மாடர்ன் லைஃபுக்கு வர்றதுக்கு முன்னாடி பல ஜென்ரேஷன் தங்கி இருந்த நடந்த ஒரு காலத்தை குறிக்கிற சொல் தான் இது. இதை வச்சு இது என்ன ஆன்சராக இருக்குன்னு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்கள். எட்டாவது வார்த்தைக்கான க்ளூ என்னென்னா, சாதாரணமாக இருந்த ஒரு பொருளை, ஒரு விஷயத்தை, இதை நம்ம அது கூட சேர்த்துட்டோம், இதை வச்சு ஏதோ ஒன்று அதை செஞ்சிட்டோம் அப்படின்னா அந்த விஷயம் பார்க்குறதுக்கே ரொம்ப அட்ராக்டிவான, ரொம்ப பிடிச்ச, அந்த இடத்தையே ஒரு அழகான மொமெண்ட்டாகவும் சிச்சுவேஷனாகவும் மாற்றக்கூடிய ஒரு வார்த்தை இது. இந்த க்ளூ வச்சு ஆன்சர் கண்டுபிடிச்சி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒன்பதாவது வார்த்தைக்கான க்ளூ என்னென்னா, ரிலாக்ஸ் ஆனால் போதும்னு தோணுற ஒரு வார்த்தை, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்க நேச்சராக கொடுத்த ஒரு பிளேஸ் தான் இது. இதை வச்சு ஆன்சர் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்கள். அடுத்து 10வது வார்த்தைக்கான க்ளூ என்னென்னா, ஒரு துறைன்னு இல்லாமல் பல துறை, ஆர்ட்டு, ஸ்போர்ட்டு, சிங்கிங்கு, டான்ஸிங்னு எல்லா டிஃப்ரெண்ட் ஸ்கில்ஸ் காமிக்கக்கூடிய ஒரு திறமையை தான் இந்த வார்த்தையாக சொல்லுவாங்க. அவ்வளோதான் காய்ஸ். அண்ட் இந்த கேம் எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் ஆன்சர் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்கள். எவ்வளோ பேர் கரெக்டாக கெஸ் பண்ணிருக்கீங்கன்றதை நான் கமெண்ட்டில் செக் பண்ணுறேன். அண்ட் இந்த கேம் நல்லா இருந்துச்சு, கண்டினியூ பண்ணலான்னா மறக்காமல் அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் பார்ட்டு கொடுக்க ட்ரை பண்ணுறேன். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அண்டில் தட் பை ஃப்ரம் அகிலா உள்ளது ஃபேமஸ்.